காஷ்மீரில் வன்முறையை தூண்டிவிடும் போக்கை பாகிஸ்தான் கைவிட வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தியும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வலியுறுத்தியுள்ளனர். ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதி புர்ஹான் வானி கொல்லப்பட்டதை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே காஷ்மீரில் இளைஞர்களை வன்முறையில் தூண்டிவிடும் கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பாகிஸ்தானை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி வலியுறுத்தினார். மேலும் ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக ஜம்மு காஷ்மீர் நிலைமை குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், காஷ்மீரில் வன்முறையை ஒடுக்க வெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் ஆயுதம் ஏந்தும்படி காஷ்மீர் இளைஞர்களை பாகிஸ்தான் தூண்டிவிடக் கூடாது என்றும் ராஜ்நாத் சிங் எச்சரித்தார்.